அடடா, யாரப்பா இது? ஆமையும் முயலுமா? அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த சண்டைலாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சோ? சண்டையா? அதுவும் எங்களுக்குள்ளயா? எந்த முட்டாள் இந்த மாதிரி விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னா? ஓட்டப்பந்தயத்துல முயலை தோக்கடிச்சதுல இருந்து நானும் இந்த ஆமைக்கு ஒரு பெரிய ஃபேனா மாறிட்டேன். அப்படியா? சந்தோஷம். முயலே, அந்த நரி சொல்றத கேட்டல்ல? எனக்கு இப்ப நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஆமா, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசை? அன்னைக்கு மாதிரியே ஒரு ஓட்டப்பந்தயத்தை நாம மறுபடியும் ஒரு தடவை நடத்தி பார்த்துடலாமா? என்னது? இப்பவா? ஆமா, இப்பதான். முயல் முன்னாடி ஓடி போனாலும் ஆமைக்கு துணையா நான் பக்கத்திலேயே இருப்பேன் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நான் இந்த ஆமைய தனியா தனியா இல்ல அது தனியா இது பாராட்டலாம் இல்லையா? அதை தான் சொன்னேன். வேணாம், உன்னோட எந்த கோல்மால் வேலையும் என்கிட்ட செட் ஆகாது. இங்க பாரு ஆமை, இது அந்த நரியோட ஏதோ ஒரு கோல்மால் வேலைதான். வா, நம்ம போலாம். என்னடா இது, நம்ம போட்ட பிளான் வேலைக்கு ஆகலையே. ஆமையை பிடிச்சி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டோம், ஆனா அது இன்னைக்கு ஒன்றும் சரி வரல. ஆமா, அன்னைக்கு நடந்த ஓட்டப்பந்தயத்துல நீ என்ன தோக்கடிச்சல்ல? அதுக்கப்புறம் எனக்கு இந்த காட்டுல இறங்கி நடக்க முடியாத அளவு ஆயிடுச்சு. உன்னை நான் தோக்கடிச்ச கதை இருக்குல்ல, இந்த நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இந்த கதை இப்ப சூப்பர் ஹிட்டா போய்கிட்டு இருக்குன்னா பாரேன். என்னது? அப்படியா? என்னால ஊர் உலகத்துல இருக்கிற முயலுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சா? என்ன சொன்னாலும் உனக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்தது உண்மைதான். அது இப்ப முடிவுக்கு வந்துடுச்சுல்ல. அகங்காரம் இல்லைன்ற எந்த ஒரு அகங்காரமும் எனக்கு இல்ல. ஆமா, அங்க பாரு, ஒரு சிங்கம் வருது. அச்சச்சோ, சிங்கம் நம்மளை பாத்திருச்சு போல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளால சிங்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது. பதிலா அவன் தான் நம்மளை ஏதாவது பண்ணுவான் பாரு. எந்த நேரத்துல நீ இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? முயலே, உன் கதை முடிச்சிருச்சுன்னு நினச்சிக்க. சிங்கம் உன்னை பிடிச்சி தின்னுடும். உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தா எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சுக்கோ. அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? யாரு? நானா? இதோ இந்த ஓட்டுக்குள்ள பதுங்கிக்குவேன். ஆமா. இப்ப இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. எதுக்கு எப்படியோ இன்னைக்கு இறங்க ஓடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. டே முயல், இன்னைக்கு என்னுடைய இறை நீதான். இது நல்லா இருக்கே. சிங்கம் அண்ணனுக்காக ஒரு பரிசு வச்சு நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்கிட்ட வந்து இப்படி சொல்ற நீ? ஏன், என்னது பரிசு வச்சிருக்கியா? நீ என்ன சொல்றன்னு புரியலைங்க. இந்த பாரதா நீ சொல்ற அந்த பரிசா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணன். இந்த பாறை கடியில ஒரு குழி இருக்கு, அதுக்குள்ளதான் அந்த பரிசு இருக்கு. ஆமா, நீ என்னதான் சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. நான் இந்த பக்கமா வரும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. இங்க வந்து பார்த்தா அந்த குழிக்குள்ள ஒரு மான் விழுந்து கிடக்குது. என்னது, மானா? எங்க? அந்த மான் ஓடி போகாம இருக்கதா நான் இந்த பாறையை தூக்கி இது மேல வச்சிருக்கேன். உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அண்ணன். மானை பிடித்து தின்று எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு வாயில எச்சி ஊறுது. நீ அப்படி தள்ளிப்போ, நான் அந்த மானை பிடிச்சு திங்கிறேன். அண்ணா அண்ணா, அவசரப்படாத அண்ணன். இந்த பாறையை நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோ. நான் போய் அந்த மானை குழியில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்துடுறேன்.
நீ சொல்றத நம்புற மாதிரி இருக்கு. ஹோ, நீ போயிட்டு எவ்வளவு நேரத்துல வருவ? சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஹோ, இந்த முயல் எங்க போச்சு? ஆளையே காணுமே. இந்த பாறையை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நின்னதால என் கையே வலிக்குது. ச்சே, ஐயோ, இங்க எந்த குழியையும் காணுமே. அந்த முயல் என்ன நல்லா ஏமாத்திடுச்சு போல இருக்க. டேய் முயலே, நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல, என்னையவா ஏமாத்துன? டேய் நண்பா, என்ன கொஞ்சம் நிமித்தி விடுறியா? உனக்கெல்லாம் உதவியே பண்ணக்கூடாது. நீ சரியான ஒரு ஏமாத்து பேரோலி. எனக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ நீ எனக்கு உதவி பண்ணாம ஓடிட்டல்ல. இப்ப நான் வேணா உன்னை காப்பாத்தலாம், ஆனா இனிமே நம்ம நட்பு எதுவும் தொடராது. என்னை மன்னிச்சிடு நண்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நண்பா. இனிமே இப்படி ஒரு தவறு நடக்காது, சத்தியமா.